ஹலோ மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கன்டென்ட் எத பத்தி கேட்டீங்கன்னா, பென்டென்ல வர ஏலியன்ஸோட பவர்ஸையும், நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ல வர மந்திரங்களோட பவர்ஸையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒண்ணு சொல் அந்த மாரி கிடையாது இது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பென்டென்ல உள்ள ஒரு ஏலியனோட பவர்ஸ் உங்ககிட்ட கிடைச்சா நல்லா இருக்குமா? இல்ல இந்த மந்திரங்களோட பவர் கிடைச்சா நல்லா இருக்குமா? எத கிடைச்சா நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணலாம்? அது நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஏலியனோட இந்த மந்திரங்கள் பெட்டரா இருக்கு. இல்ல இந்த மந்திரங்களோட இந்த ஏலியன் பெட்டரா இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு புடிச்ச ஏணியன் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு புடிச்ச மந்திரங்கள் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச மந்திரங்கள் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, டிராகன் மந்திரங்கள் புடிச்சது. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. டிராகன் மந்திரங்களோட குதிரை மந்திரங்கள் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எந்த மந்திரங்கள் பிடிக்கும்? அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஏலியன்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்பவுமே ஒருத்தல பிளாஸ்ட் தான். உங்களுக்கு யாருன்னு சொல்லிருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற ஏணி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 4 ஆர்ம்ஸ் தான். 4 ஆர்ம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மந்திரங்களும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கால மந்திரங்கள் தான். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஸ பேஸ் பண்ணலாம். 2மே சூப்பரா ஸ்ட்ரென்த் குடுக்கும். ஸோ இது 2த்துக்குமே ஒரே பவர் தான் ஆனா. ஸோ அதனால நம்ம இந்த மேட்ச ட்ரால விட்டுறலாம். ஏன்னா 2மே ஸ்ட்ரென்த்த பேஸ் பண்ணி வர மந்திரங்கள் தான். அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்ஸ். இந்த ஏணியோட பவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாம்பு மந்திரங்கள் அந்த பவரையும் தான் வச்சு நம்ம பார்க்க போறோம். என்ன கேட்டா பாம்பு மந்திரங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும்ங்கிறத விட கோஸ்ட் ஃப்ரீக்கோட பவர் கிடைச்சா நல்லாவே இருக்கும். ஏன்னா பாம்பு மந்திரங்கள் உங்ககிட்ட இருந்தா நீங்க வெறும் மறைஞ்சு மட்டும் தான் போ முடியும். ஆனா கோஸ்ட் ஃப்ரீக்கால டெலிபதிக்கா அதாவது ஒரு சுவத்துலருந்து இன்னொரு சுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி போறது. ஸோ இந்த மாரி பவர்ஸா இருக்கிறனால, என்ன பொறுத்தவரைக்கும் கோஸ்ட் ஃப்ரீக்கோட பவர்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற பவருமே இருக்கு. ஸோ இந்த மந்திரங்களுக்கும் ஜெனியனுக்கும் பார்த்தா ஜெயிக்கிறது கோஸ்ட் ஃப்ரீக்கா தான் இருக்கும். வாங்க நம்ம அடுத்த மந்திரங்கள் என்னன்னா நம்மளோட அடுத்த மந்திரங்கள் வந்து டிராகன் மந்திரங்கள். ஸோ டிராகன் மந்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாஸ்ட்ட போட்டுக்கலாம். ஏன்னா பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் டிராகன் மந்திரங்கள் ஃபயர் தான். அது மட்டும் இல்லாம ஜாக்கி சான்ல வந்து ஒரு மந்திரங்களோட பவரையும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் பன்னி மந்திரங்கள். ஏன்னா இந்த பன்னி மந்திரங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஈக்குவல். ஏன்னா பிளாஸ்ட்டால ஈட்ட மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. இன்னும் நெறைய விஷயமா பண்ண முடியும். மெட்டல உருக்குறது இந்த மாரி நெறைய பண்ணலாம். ஸோ இந்த 2 மந்திரங்களோட பவர்ஸ் வச்சுமே நம்ம கம்பேர் பண்ணா கூட நம்ம பிளாஸ்ட் ரேஞ்சுக்கு வராது. என்ன கேட்டா பிளாஸ்ட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா பிளாஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால பறக்க முடியும். இந்த 2 மந்திரங்கள வச்சுட்டுமே இதுவரைக்கும் எந்த எபிசோட்ல யாரையும் பறந்த மாரி நம்ம காட்டல. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பிளாஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த விதத்துல பெஸ்ட்டான ஒரு ஏலியன். பிளாஸ்ட்டே அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்ல ஜெயிக்கும் கண்டிப்பா. அடுத்தா நம்ம பார்க்க போற இணை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டிங் ஃப்ளை. ஸோ ஸ்டிங் ஃப்ளை எத்தன பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்டிங் ஃப்ளை பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இணைன்னு ஏகப்பட்ட பவர் இருக்கு. இதுக்கு நம்ம சேவல் மந்திரங்கள வந்து சேர்த்துக்கலாம். ஆனா என்ன கேட்டா இதுல ஸ்டிங் ஃப்ளையோட பார்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கிறத விட, சேவல் மந்திரம் கிடைச்சாவே நல்லாருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டிங் ஃப்ளையால அதால மட்டும் தான் பறக்க முடியும். அப்படி யாரையாவது பறக்க நினைச்சா கூட தூக்கிட்டு தான் பறக்க முடியும். ஆனா நம்மகிட்ட சேவல் மந்திரங்கள் இருந்தா நம்மளோட டெலிபேட்டிக் பவரும் கிடைக்கும். ஸோ இத யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருள தூக்காமயே அதாவது கைய வச்சு தூக்காமயே வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியும். அந்த மாரி ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோழி மந்திரங்களுக்கு இருக்கு. ஸோ என்ன கேட்டா சேவல் மந்திரங்கள் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே ஈஸியாவே தூக்கிடலாம். ஸோ ஸ்டிங் ஃப்ளையா யூஸ் பண்ணி பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால என்ன கேட்டா இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா, சேவல் மந்திரங்கள் தான் ஜெயிக்கும். ஸோ நான் இந்த 2 பவர்ல கண்டிப்பா சேவல் மந்திரங்கள தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸோரா ரைட். ஸோ இந்த எக்ஸோரா ரைட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா ஓடுறது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டும் சூப்பராவே போடும். ஸ்பீடா ஓடுறதே தவிர்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா பார்க்க முடியும் ஓடும்போது. ஆனா அதுவே நீங்க முயல் மந்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்பீடா ஓட மட்டும் தான் உங்கள வைக்கும். அந்த மாரி டைம்ல உங்களால கிளியரா எல்லாத்தையும் பார்க்க முடியுமாங்கிறது அது உங்கள பொறுத்து தான் இருக்கு. ஸோ என்ன கேட்டா எக்ஸோரா ரைட் தான் சூப்பர். ஏன்னா அதால ஸ்பீடா ஓட முடியும். அதே சமயத்தில தன்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கிளியராவும் பார்க்கவும் முடியும். அதனால என்ன கேட்டா எக்ஸோரா ரைட் பவர் தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நீங்க வேகமா ஓடும்போது டக்குனு உங்க கையில தூசியோ, ஏதோ ஒரு பொருளோ வந்து பட்டுச்சுன்னா, நீங்க டேமேஜ் ஆயிருவீங்க. முயல் மந்திரத்த வச்சுட்டு. ஆனா அதுவே உங்க எக்ஸ்ட்ராயோட பவர் இருந்துச்சுன்னா, இந்த கெப்பாசிட்டி கரெக்ட்டா உங்களால ஸ்பீடா ஓட முடியும். அக்யூரன்சியும் கரெக்ட்டா இருக்கும். நீங்க எங்க போய் நிக்கணுமோ கரெக்ட்டா நிக்க முடியும். ஆனா முயல் மந்திரங்கள யூஸ் பண்ணி அந்த மாரி நிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஜாக்கி சான் சீரிஸ்ல முயல் மந்திரம் யூஸ் பண்ணி ஓடுற எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓடுற மாரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன கேட்டா பெஸ்ட் யாருன்னு கேட்டா எக்ஸாரோட பவர் தான். அடுத்ததா பார்க்க போறது நம்ம டைமண்ட் 8. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஏரியால டைமண்ட் 8 ஒரு முக்கியமான ஏரியன். ஸோ இந்த ஏணியனோட பவர்ஸ்க்கு ஈக்குவலா ஜாக்கி சான் சொல்ற மாரி எதுவுமே இல்ல. அதாவது டைமண்ட்ஸ யூஸ் பண்ணி சண்ட போட வைக்கிற மாரி ஒரு கேரக்டர் இல்ல. ஆனா டைமண்ட் கிட்ட இன்னொரு பவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுதான் அடிபட்டா சரி பண்றது. அந்த வகையில பார்த்தா ஜாக்கி சான்ல குதிரை மந்திரங்கள் இருக்கு. என்ன கேட்டா குதிரை மந்திரங்கள் கிடைச்சா தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, டைமண்ட்டால வெளியில இருந்து படுற அடிய மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ண முடியும். ஆனா அதுவே உங்ககிட்ட குதிரை மந்திரங்கள் இருந்தா, வெளிய இருந்து வாங்குற அடிய நீங்க வாங்கிக்கலாம். உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த கேன்சர், இந்த கிட்னி ஃபெயிலியர் இந்த மாரி சின்ன சின்ன விஷயமும் உங்க உடம்புல நடக்காம இது பார்த்துக்கும். அதுக்குன்னு ஒண்ணு எல்லாருமே கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் சின்ன விஷயமான்னு கேட்டுறாதீங்க. அந்த மாரி சின்ன சின்ன அதுல அந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதே, இந்த குதிரை மருந்த வச்சு நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு சூப்பர் ஹியூமன் மாரி லைஃப் லாங் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா வாழலாம். ஸோ என்ன கேட்டா இந்த மந்திரங்கள் இருந்தா தான் பெஸ்ட். டேமரோட பவர்ஸ விட இத நான் பெஸ்ட்டா பார்க்குறேன்.
ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆடியோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கும். அத நான் அடுத்த வீடியோல வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு புடிச்ச மந்திரக்கலிய ஏணின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ ரெடி பண்ணிட்டு நான் அதோட உங்கள மீட் பண்றேன். ஓகே, பாய் காய்ஸ்.